லட்டு தங்கம் என் பட்டு தங்கம் என்ன பண்ணுது உட்காந்துக்கிட்டு அழகா ஊஞ்சலாடுறியா பிடிச்சி வச்சுக்கிட்டா ஓகே வெல்கம் பேக் ஜிஃபேம். ஸோ ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது என்னமோ சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே மறந்துட்டேன். நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்தியா வந்து நான் போட்ட ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக அதிரடியாக பயங்கரமாக பரபரப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் செய்து கொள்வது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக உள்ளது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாயந்தரம் இவங்களோட ஷாப்பிங்லாம் இன்னும் முடியலையா ஒரு சாமர்த்தியம். அந்த ஷாப்பிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறோம். சாரி, இப்போ பண்ண போல. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம காட்டுக்கு எங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறோம். வந்து 4 நாள் ஆச்சு, இன்னும் பார்க்க போகலை. ஸோ அதனால் அவங்கள பார்க்க போகிறோம். அவங்க பார்த்துட்டு ரிட்டன் நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இது என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ் இருக்குது. அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இவங்களுக்கு வலையில் அது இதுன்னு என்னென்னமோ வாங்கணுமா. ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிஃப்ட்டை விட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. ஆடா பாவி, ஐயோ சாவி மறந்துட்டேனே. மறுபடியும் மேலே போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ டாட்டா வாங்க போயிடுவோம். இப்படியே எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று மறந்து வந்துடும். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா கலர்லாம் காலி எல்லாம் வந்துட்டு வந்து கலராக வந்துட்டேன்னானுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஊர் வெயிலில் அடித்து நல்லா பட்டையை கிளப்பி விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்கூட்டி சாவி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். சுஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கச்சிராபாளையம்ல இருக்கோம். ஸோ கச்சிராபாளையம் பஸ்ஸு ஆக்சுவலாக இங்கேருந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஏன்டா இங்கே நிற்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதால எங்கள் பாட்டிக்கு நாங்கள் எப்போ பார்க்க போனாலும் வெத்தலை பாக்கு போயலாம் இது 3மே வாங்கிட்டு தான் போவோம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ பொட்டெலாம் கட்டிக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இதை வாங்கிட்டு போகலாம். அந்த காட்டுக்கு நம்ம வந்து என்டார்க்கில் தான் வந்தோம். சீட்டில் வந்து பொருள்லாம் உள்ளே வச்சு மூடிட்டு இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். எங்கள் அண்ணனோட தைரியத்தை பாருங்கள், உள்ள ஐஃபோன் வச்சுருக்கு. இப்படி வச்சுட்டு அசால்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே ஜி ஃபேம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்க்கு வந்துவிட்டோம். ஸோ எதுக்காக அப்படின்னா தாத்தா பாட்டி பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செலவுக்கு கொடுத்துட்டு வரணும். எவ்வளோ எடுக்கலாம்? சரி 2000 எடுப்போம். 2000 எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் தான்ப்பா ஒரு அக்கௌண்ட் தானே காட்டுறேன். இன்டர்வியூ பின்னா சரி ஓகே. ஸோ ஜி ஃபேம், நம்ம காட்டுக்கு உள்ளே நுழைந்து விட்டோம். கச்சிராபாளையம் தாண்டி அம்மாப்பேட்டை தாண்டி நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். சின்ன வயசில் இந்த ரூட்டில் நாங்கள் எவ்வளோ நடந்து போவோம். வருஷம் பாம்பேலேருந்து வரும்போதெல்லாம் இங்கே தான் வருவோம். ஸோ நம்ம என்டார்க்கு வந்து பாவம் நல்லா குதின்னு குதிச்சு போய்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் நல்ல விவசாயம் தான், நல்லா பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் இப்போ நம்ம போன கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம இப்படியே போனோன்னா போதும். இங்கெல்லாம் நல்லா சின்ன வயசில் குதிச்சது எல்லாம் ஞாபகம் வருதுப்பா. அப்படி இப்படின்னு இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே வாங்கன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆனால் நல்ல ஏரியாங்க, நல்ல விவசாயம். இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அக்ரிகல்ச்சர் தான் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. சின்ன வயசில் இன்றைக்கி பார்த்தோமோ அன்னிலேருந்து இப்படி இருக்குது. ஆனால் எங்கள் முன்னாடி பாருங்கள், இங்கெல்லாம் இருந்தாங்க, இந்த வீட்டிலலாம் ஆள் இருந்தாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீட்டில் மட்டும் இப்போ ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த இடத்த விட்டு ஒரு கட்டத்தில் தண்ணி கிடைக்காம சரியான இது இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் இங்கேருந்து போனவங்கலாம் ஏகப்பட்ட பேர் விவசாயி. தெரியுதுங்களா? இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இங்கே வெறும் விவசாயம் நம்பி தான் இங்கே இருக்கிறவங்கலாம் வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க. ரோடு ரொம்ப இதாக இருக்குது. ஐயோ ரோட்டை நீங்களே பாருங்கள். ஐயாப்பா கொஞ்சம் அப்படி இப்படின்னு காட்டுக்கு போனோடனே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜி ஃபேம் வந்தாச்சு. நம்ம ஹாய் சொல்லு, டாட்டா சொல்லு. வீடியோ எடுக்கிறேன். ஆமாம் நானி இங்கே இதுதான் நம்ம நானி, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம காடு. அப்படி அழகாக வந்து சுற்றி காடு தான். இந்த பக்கம் இது இருக்குது. எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் போய் வைப்போம். நம்ம தாத்தாக்காரர் உள்ளே தூங்குறாரு. வை இந்த பிள்ளை வை வச்சிரு. வா. பரக்கத்னு வச்சியா? என் பொண்ணுக்கு பேர் இவங்க பரக்கத்னு வச்சுருந்துருக்காங்க. ஆனால் வீட்டில் தாரியான்னு மாற்றிட்டாங்க போல இருக்கு. ஆமாம், இவங்க பரக்கத்னு கூப்பிடுவாங்களா, வீட்டில் வந்து தாரியாவும். கார் வந்து சின்ன பொறுப்பாடு ஏம்மா அது பேர் பரக்கத்துமா, அது பேர் பரக்கத்தாவே வளர்ச்சி உண்டாகும். இந்த பேரை எங்கேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னுச்சு. உன் மகனுக்கு அண்ணன் மகனுக்கு அவனுக்கு வந்து பிச்சை கனி பிச்சை எடுத்தான். நான் அப்படி பிச்சை எடுத்தான், அப்படி முட்டி போட்டான், அப்படி போய் ஓடினான், அப்படி ஓடியானா, அப்படி கேட்டேன் இப்படி கேட்டான், புய்தை கூப்பர் போட்டனே. அதனால அவன் பேர் பிச்சை கனி. பிச்சை எடுத்து அவன் வரணும்.
சூப்பர் சூப்பர் மாஷா அல்லாஹ். நல்லதே நடக்கும். இது என்ன வத்தலா, கறி வத்தலா? வரதே போட்டுருங்க. கறி வத்தல் வச்சுருக்குறாங்க இந்த பக்கம். இந்த பக்கம் கறி வத்தல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம தாத்தாக்காரர் பனியெல்லாம் ஊற்று போட்டு நல்லா நல்லா வந்து என்ன நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, நீ பாடி பில்டர் மாதிரி உட்காந்துருக்க. கைஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம மீமியை பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு. பாம்பேலேருந்து தூக்கிட்டு வந்து ஒன்று செமி பர்சன். இது எப்படி 3 குட்டி ஒரே மாதிரி ஒயிட்டாக குட்டு வச்சுருக்கு. யாருக்குப்பா வேணும்? ஒரு குட்டி 1000 ரூபாய். யாருக்கு வேணும் டக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் நானி சேல்ஸ் பண்ணுறாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு குட்டி கேட்டால் கொடுத்துருவியா? செமி பர்சன் இது கைஸ். இது வந்து பூனை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக செமி பர்சன், பியூர் பர்சன் கிடையாது. ஸோ செமி பர்சன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். குட்டி இன்னும் ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமாம் ஒரு 40 நாள் முடிஞ்சோன்னா, இதுக்கு 40 நாள் முடிஞ்சிச்சுன்னா நம்ம குட்டி சேல் பண்ணிடலாம். பாட்டிக்காக பண்ணோம்னா இவங்க செலவுக்கு வரும்ல, அதனால் யாராவது தேவைன்னா சொல்லுங்கள். நம்ம இன்னொரு நாள் வந்து இதை நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், அப்போ கொடுத்துடலாம். ஓகே சுஜய் ஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இந்த போடுற அது காசு தனியாக வச்சுருக்கேன். காசு தனியாக வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக பிரிச்சுட்டு போட்டுக்கலாம். நோம்பு முடிவிட்டோம். நோம்பு முடிவிட்டு பின்னி 10 நாள் கூட ஆகட்டும். அதான் இப்போ நோம்பு முடிஞ்சு ஒரு 10 நாள் இல்லை, ஒரு மாதம் கூட ஆகட்டும். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் கூட. இன்னும் எந்த ஒரு மாதம் ஆகட்டும். நான் இது ஃபுல்லாக இது தகரம் ஃபுல்லாக போட்டுட்டேன். சேர்த்து ஒரு 5000 வச்சுருக்கேன். அது பிரச்சனை, நீ அது செலவு போய் பார்த்துக்கலாம். மாத்திரை மருந்து தான் ஆகிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? சரி பிரச்சனை இல்லை. அது ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்க. அம்மா சொன்னிச்சு நான் கிட்ட கொஞ்சம் இருக்கான். இப்போ அது 2 போட்டால் உடனே செஞ்சிடலாம் தான். பட் எப்படியும் கை வச்சா இன்னும் கொஞ்சம் மேலே தான் போகும். நம்ம நினைச்ச அமௌண்ட்டில் என்னைக்கு முடிக்க முடியுது. அப்புறமா என்ன பண்ணுறோன்னா முடிச்சுட்டு பார்க்காவா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து இப்போ இதுக்கு ஷெட்டு போடணும். இந்த வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்தோம். இது வந்து இது ஓகே தான். பட் உங்களுக்கு சிமெண்ட்டில் இல்லாமல் இப்படி உள்ளதான் சூப்பராக உள்ளதான் இருப்பாங்க. அதனால் ஜம்முன்னு இருக்கும். வந்து இதெல்லாம் தூக்கிட்டு ஷெட்டு போடணும். ஸோ ஷெட்டு போடலாம். நம்ம வெளியே போய் நம்ம கிணறுலாம் காட்டுறோம் பாருங்கள். ஓகே ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு குட்டியை பிடிப்போம். இங்கே பாருங்கள். ஸோ 1000 rupees நம்ம சொன்னது இந்த 2 மீனை தான். இந்த பூனையை தான். ஐயோ தங்குண்டா. யாருக்காவது வேணும் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? செமி பர்சன். ஸோ இது வந்து சரி விடு, பயப்படாத. நான் தான் உங்கள் அம்மாவே நான் தான் பாம்பேன்னு தூக்கிட்டு வந்து வளர்த்தேன். நீங்கள் என்கிட்டயே பயப்படுறீங்களா? இது பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்கா? ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம். ஸோ கைஸ் இந்த கைத்து தான் நம்ம ஒரு குட்டி 1000 ரூபான்னு சொன்னோம். எத்தனை குட்டி தத்தா இருக்கு? 3 குட்டி கேட்டால் கொடுத்துடலாமா? ஸோ 3 குட்டி 3000 ரூபா. இல்லை 40 தான். 40 நாள் முடிஞ்சால் கொடுக்கலாம். அது 40 நாள் முடிஞ்சால் கொடுக்கலாம். ஸோ 40 நாள் முடிஞ்சால் கொடுக்கலாம். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துடலாம். யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், நம்மளை கான்டாக்ட் பண்ணி. இங்கே பாருங்கள், இதோட அம்மாவை பாருங்கள். ஸோ இது வந்து செமி பர்சன். இது நம்ம மீமி பாம்பேலேருந்து தூக்கிட்டு வந்தது. ஸோ அதோட குட்டி பியூர் ஒயிட். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அடிக்கல. உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரி பயப்படாத. சரி இந்தா வாங்க, கொண்டு போய் இதை விட்டுட்டு வந்துடுவோம் நம்ம. வாங்க சரிப்பா, பயப்படாதப்பா. இங்கே ஒரு குட்டி வெளியே வந்துருச்சு. இது அடுத்த குட்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் பியூர் ஒயிட் கலர். ஆனால் இது தாய் தலையில் கூட ஒயிட் கலர் பிளாக் கொஞ்சம் அடிச்சிருக்கு. பட் இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. நல்ல சான்ஸு. எங்கள் தாத்தா நானி வச்சு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஏதாவது செலவு காசு ஓட்டும். அதனால தான் சேல்ஸுக்கு போட்டு விட்றேன். ஓகேவா? 3 குட்டி இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள் தேவைன்னா. சுஜி ஃபேம் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டு விட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே அவுட்டரில் தெரியுற மேலே தெரியுற இப்போ ஷெட் இருக்குல்ல, இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வீடு அங்கே இருக்குது. அது நம்ம தனியாக வந்து கிட்டத்தட்ட கட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஷெட் இருக்குல்ல, இதெல்லாம் கூரையெல்லாம் பிரிச்சுட்டு தகரம் அதே மாதிரி தகரம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. உள்பக்கத்துலேருந்து தர்மாக்கோல் வச்சு, ஏன்னா அனல் இறங்காமல் இருக்கணும் கீழே. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு செட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ் நம்ம காடு எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடப்போம், இப்படி ஓடுவோம். அண்ட் இந்த மாங்காய் மரம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நிறைய கிளை வெட்டிட்டாங்க. ஆலமரம் மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். நான் இப்போ ஒயிட் ஆங்கிளில் வச்சுருக்கேன். அதுலேயே உங்களுக்கு மரம் எப்படி தெரியுது பாருங்கள். நார்மல் ஆங்கிளில் வச்சோன்னா மரம் பாருங்கள் இப்போது நல்ல பெருசு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி படர்ந்து இருக்கும். வர்றவங்க கையாலே இப்படி பிச்சுட்டு போகலான்னா பாருங்கள், மாங்காய் அப்படி இருக்கும். அண்ட் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா அன்னைக்கு வந்து தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் உடம்புலாம் இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு, வீக் ஆகிட்டாங்க. அதனால் வந்து இப்போ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு டைமில் இவ்வளோ தூரத்துக்கும் நம்மள்தாக தான் இருந்துச்சு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கள் தாத்தாவுக்கு அண்ணன் தம்பிங்கெலாம் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் அவங்கவுங்க பங்கு விற்கிறதும் பிக்கிறதும் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் இப்போ ஏதோ இந்த வீடு இருக்குல்ல, இந்த இடம் தான் இப்போ மிச்சமே இருக்குது. எல்லாம் போய் அப்புறம் இந்த மாம்பழம் இந்த மாங்காய் மரம் இருக்குது. நிறைய கிளை வெட்டினதால் இன்னும் நம்மளுக்கு சின்னதாக தெரியுது. இந்த பக்கம்லாம் சின்ன வயசில் ரொம்ப விளாடுவோம். அங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், அதிலலாம் ரொம்ப குதிப்போம். அப்புறம் வந்து நேராக இந்த ஊடு இங்கே வாங்க, இது நம்ம கிணறு. இது நம்ம கிணறு இல்லை, இப்போது இந்த நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கிணறு. சின்ன வயசில் எவ்வளோ இதில் குதின்னு குதிச்சிருக்கோம். இப்போ பரவாயில்ல, இந்த இடம்லாம் செஞ்சுருக்குறாங்க. இலை கொக்கு பையில். அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பூரா ஒயரிங் போயிட்டுருக்கு. பார்த்து உஷாராக நடந்து போகணும். இங்கே மோட்டர் செட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்தெல்லாம் இப்போ கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, இடி வந்து இதெல்லாம் உள்ற போயிடுச்சு. இப்போ உள்ற போனதால் இப்போ மாற்றி அமைச்சு கட்டிட்டாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி வருது. இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வழியாக தான் மோட்டர்லாம் வச்சுருந்தாங்க. பைப் லைன் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட இது. இந்த இடத்துல இப்படி சுற்றிக்கும், இந்த கிணத்தை சுற்றி ஃபுல்லாமே தென்னை மரங்கள் தான் இருந்துச்சு. இந்த தென்னை மரம் ஒன்றொன்னா எங்கள் தாத்தா காசு இல்லைன்னு ஒன்றொன்னா விற்று கிடாசிருச்சு. இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. கிட்ட நடந்து போகலாமா? சிமெண்ட் தான், பட் இருந்தாலும் பயம். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இது வழியாக எப்படி அழகாக இறங்கி போகலாம். குளியல் கூட தாராளமாக குளிக்கலாம். அங்கே ஏறுறதுக்கு வழிகள்லாம் சூப்பராகவே இருக்குது. பட் நம்ம குளிக்கிறது இல்லை. வாங்க போகலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் நம்ம காடு. இங்கே தான் இவங்க இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க பல வருஷமாக. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும். வா தாத்தா ஊருக்கு, வா தாத்தா ஊருக்குள்ளே, வா தாத்தா அப்படின்னா வருவோன்னா அப்படிங்கிறாங்க. வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் நீ இதை பற்றி யோசிக்காத வான்றோம். வர மாட்டேங்குது. எஸ், பார்ப்போம் என்ன அதுன்னு. அண்ட் நம்ம மீமி போட்ட குட்டி யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இவங்களுக்கு செலவுக்காகும். ஏன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ பாருங்கள் எப்படின்னு. சரிங்களா? மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்து உஷாராவா கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த போயிட்டுருக்கேன். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பப்பாளி மரத்தில் பப்பாளி இருக்கான். வாங்க போய் பறிப்போம். குடுகுண்டு ஓடுவோம். இடம் டிஸ்டர்பன்ஸ் தான் நிறையா இருக்குது. ஆஹா, எப்படி எடுக்கிறது? இவ்வளோ மேலே இருக்குது. ஐயோ, ஆனால் பழம் இருக்குது. ஒரு 2 செங்காய் இருக்குது. பிச்சுக்கும் போல இருக்குது கைஸ். ஸோ நம்ம இதை பிச்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். வாங்க. ஃபேம் பக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 காய் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து பறிச்சிட்டோம். அங்கே 2 இருக்குது, நல்லா இங்கே 2 இருக்குது. சவுதியில் என்ன விலை இது? பாம்பேல எவ்வளோ விலை? சவுதியில் எவ்வளோ விலை? இது ஒன்று 45 ரூபா. 45 அப்படின்னு சொல்லி போட்டு வைப்பாங்க. பார்த்துக்குங்க, 900 ரூபா 1000 ரூபா சவுதியில் விற்கிறான் 1 கிலோ. இப்போ கழுவி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க. நல்லா பழத்தை போட்டு தேய்ங்கப்பா. எல்லாம் ஒரு 2 நாள் கழிச்சா சாப்பிடுவோம். ஆமாம், எல்லாம் 2 நாள் கழிச்சு தான் பார்ப்போம். ஏன்னா செங்கா ஸ்டேஜில் தான் இருக்குது இதெல்லாம். இது இங்கே வச்சிரு. இது உனக்கா? வேணாம் வை. நாளைக்கு இங்கே வேணும். போதும், அது இருக்குல்ல 2 பழம் இருக்கு. தாத்தா அவ்வளோ திங்க மாட்டோம், வேஸ்ட் ஆகிடும். எடுத்து ஒரு 2 பழம் எடுத்து போகிறேன். 2 இங்கே வை. சரி, 3 எடுத்துகிட்டு போகிறோம். சுஜி ஃபேம் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கொடுத்துட்டு 2 பை அட்டையை போட்டு போகிறோம். இங்கே ஒரு பை கொடுத்துட்டு 2 பை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பையில் நம்ம பறித்த பப்பாளி, இந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வந்து கறி போடுவார்னு சொல்லியிருந்தால, அதனால் நம்ம கறி போட்டு வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம மென்டார்க் இங்கே தான் இருக்குது. கிட்ட மாட்டி இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம். வாங்க. வீட்டில் நம்ம அடுத்தது ஷாப்பிங் விளாக் வேறு இருக்குது. அப்படியே போய்ட்டு இப்போ ஷாப்பிங் வேறு கண்டினியூ பண்ணணும். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பை பை. சுஜி ஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம வீடு அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இப்படி நடந்து வந்தோம். ஸோ எதுக்காக நிப்பாட்டினேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு ஒரு மாங்காய் மரம் தெரியும் பின்னாடி. சின்ன வயசில் இங்கே நடந்து போகிறதுல கீழே இப்போ கூட கீழே தொங்குது, நிறையா தொங்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ மாம்பழங்கிறது இங்கே நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள், ஏகப்பட்ட மாம்பழம். ஸோ இந்த மாம்பழம்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் தேடி சாப்பிடுவோம். ஸோ ஓல்டு மெமரிங்கிறது ஒரு மெமரி தாங்க. ஸோ எஸ், காட்டுக்கு இந்த இடத்துல எவ்வளோ இயற்கையாக வாழ்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வரதுக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வரும்? உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்க விருப்பப்படுறீங்களா? இல்லை நீங்கள் நாங்கள் இருக்கிற இடம் ஆல்ரெடி இந்த மாதிரி சுற்றி தாம்பரோ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை பிடிச்சிருக்கா, சிட்டி வாழ்க்கை பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு 2மே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். சுஜி ஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பில்டிங் கிட்ட வந்துட்டோம். விரலில் மாட்டி விடு, சீக்கிரம் விரலில் மாட்டி விடு வண்டி சாவியே. பஸ் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஐயோ, இப்போ நம்ம இது வேறு அமுக்கணுமா? லிஃப்ட் திறக்கிறதுக்காக அமுக்கினேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க மேலே போகலாம். என்ன நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்ம டே போய்கிட்டு இருக்கு. சுஜி ஃபேம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஏய்
யார் உனக்கு இந்த மேக்கப் பண்ணி விட்டா? இப்படி யார் மேக்கப் பண்ணா உனக்கு மூஞ்சி ஃபுல்லா? இங்கே மேக்கப், இங்கே மேக்கப், இங்கே மேக்கப். ஐயோயோ, இங்க பாரு, உன்னையும் நீ பாத்துக்கிறியா? யாரு இது? எலை, என்னடா என்ன இப்படி போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க? ஃபில்டர் போட்டு. ஆமா, பாப்பா இரிட்டேட் ஆகுது. நீ எங்க போற? எங்க நோம்பு திறக்கியா? சரி, போயிட்டு சீக்கிரம் வா. ரொம்ப நேரம்லாம் உன் பிள்ளைய சமாளிக்க முடியாது. சாரி, நம்ம பிள்ளைய சமாளிக்க முடியாது. இதுக்கே நிறைய கமெண்ட் வரும். என்ன ப்ரோ உங்க பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க? அப்ப நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா? கைஸ், அந்த மாதிரிலாம் யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ இவங்க நோம்பு திறந்துட்டு வர்ற வரைக்கும் நான் இந்த பிள்ளையை சமாளிக்கணும். இல்லை அள்ளி தக்கா அள்ளி பட்டு தங்கத்துக்கு சிரிப்பு வருது. லல்லி 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 லல்லி. ஐயோ, இவன் போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ சமாளிக்கணுமே. நான் என்ன பண்ணுவோம்? அப்பா எப்போ வரும் தெரியலையே. வந்த உடனே சமாளிக்கிறது ஒரு பெரிய டியூட்டியாக இருக்குது. வித்தவுட் சேலரி வேலை செய்கிறதா இருக்குது. ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாப்பாவை ஒரு வழியாக அப்படி இப்படின்னு தூங்க வச்சாச்சுங்க. பெரிய டாஸ்க்கு முடிச்சாச்சு, நல்லபடியாக முடிச்சாச்சு டாஸ்க்கை. ஸோ எஸ், பாப்பா அடுத்த கட்ட வேலைகள் என்ன ஏதுன்னு சொல்லி கைஸ், வேற லெவல் நோம்பு கஞ்சி. ஸோ எத்தனை பேரோட ஃபேவரெட்ன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். என்ன திருடிட்டு இருக்க இப்போ? ஹேண்ட்பேக்கில் விட்டு என்ன திருடிட்டு இருந்தா? குண்டூசி. என்னடி, நான் என்ன உன்னை கலாய்க்கிறேன்னா? அஜியோ, என்னப்பா, நான் உன்னை ரொம்ப கலாய்க்கிறேன். நான் உன்னோட சண்டைக்கு வரேன். நாமே அப்படியா? நான் அப்படியே பேசுவேன். நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுவேன். நீ இப்படியே பேசு, அங்கே ஒன்றும் கேட்காது. நீ இப்படியே பேச, அங்கே ஒன்றும் கேட்காது. கதவு மூடு, டிவி சவுண்டு தான் வருது. ஆக்சுவலாக ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு தெரியும். நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. அவர் என்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படி எதுவும் நினைக்காதீங்க. நல்ல கேரக்டர், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. என்ன யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். அது எனக்கு வந்து பிடிச்சதே அது ஒன்று தான். அவர் யார்கிட்டையுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் நான் விட்டு கொடுப்பேன். அவர் விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. மற்றவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவர் என்ன பண்ணுமா, அவர் அப்படி செய்ய மாட்டார். என் கொண்டாட்டி இப்படின்னு சொன்னால் அவருக்கு கோவம் வந்து நீ உன் வேலையை பாருன்றுவார். மற்றபடி அவரோட கேரக்டர் தான். என்னோடய கேரக்டர் வந்து அந்தமாரி கிடையாது. என்னோடய கேரக்டர் வந்து அவர் விட்டு தருதுன்னா அது வேற. புரியுதுங்களா? நான் கொஞ்சம் ஷை டைப், நான் பேச மாட்டேன். பார்த்தீங்களா, என்ன போய் கொஞ்சம் நேரத்தை தப்பாக நினச்சிட்டிங்களப்பா எல்லாரும். எவ்வளோ நல்ல பையன் நான். இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ அப்படி சொல்லியிருக்க, உண்மையிலே நீ உன் பொண்டாட்டியே கத்துற, சண்டைக்கு வர அப்படிவார். கைஸ், எங்களை மாதிரி ஃபன்னான ஒரு வீடு எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் தான். நாங்களாம் ஒரு ரேர் ஃபேமிலி. ஓகே, சுத்து பொடுப்பா குடும்பத்தை வெளியே நிற்க வச்சு ஒரு பெரிய பூசணிக்கோட. ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இவங்க வந்து இப்போ கிளம்புறாங்க வெளியே. இன்னும் ஷாப்பிங் பாக்கி இருக்குது. என்னென்ன வாங்கணும் இன்னைக்கு? பாப்பாக்கு வலையிலே உங்களுக்கு தோடு இது எல்லாத்தையும் வாங்கி ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ சிம்மும் தான் கிளம்புறாங்க. அவங்க ரூமு கிட்ட இருக்குது. ஹேண்ட் பேண்டு லொட்டு லொஸ்க்கு இப்போ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும். வீட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே, பட் ப்ளீஸ் சொல்லு. பட் ப்ளீஸ் வந்து கமெண்ட் வந்து தப்பாக போடாதீங்க. ஓகேவா? எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், என்னடா நம்ம நல்லா போட்டாலும் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஓவர் ஆக்டிங் நான் பண்ணுறேன்னா சொல்லப்போனால் என்ன தெரியுமா விஷயம்? பேசணும்னா பேபி பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே சரியாக இருக்குது. அதனால நான் பேச கிடையாது. இப்போ நான் பேசணுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம், கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாதான் எனக்கும் கொஞ்சம் வரும். நான் உடனே வந்து பேசலாம் மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து தான் பேசுவேன். அப்புறம் பழகிட்டேன்னா நானும் அப்புறம் ஜாயின் பண்ணிடுவேன். கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தான் டைம் ஆகுமே ஆகும். ஆமாம், நீ வேற மெதுவாக பேசிட்டு இருக்க. சவுனுக்கு எதுக்கு மேலேன்னு தெரியல. ரொம்ப இருக்குது, நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பேசுறதுக்கு. ஓகேவா? டைம் கொடுங்க, நல்லா பேசுவோம். என்ன வெளிநாட்டில் ஒரு மாதிரியாக பேசுகிறான், இங்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏப்பா அங்கே இருந்தது வேறு, இங்கே நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஊரில் இருக்கோம், என் பொண்ணு கூட இருக்கேன், சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக ஒரு சீன் போடுறான் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நெகட்டிவிட்டியெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க, இப்போ இவங்க கிளம்புறாங்க. இவங்களை எங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வருவோம் நம்ம. பாய் பாய். ஓகே ஃபேம்,
ஏய் லிஃப்ட்ல உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். அது கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு, லிஃப்ட்ல என்ன உங்க அண்ணி கூட நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா ஒன்னொன்னுக்கும் கடையை கண்டுபிடிக்கிறீங்க, ஜாலியா இருங்க. இங்க போய் தாரி லல்லி எங்க போகுது, அங்க மேல பாரு, கீழே பார்க்காத, கீழே லைட் எரியும் லிஃப்ட் இது. ஓகே வந்துச்சு, வாங்க போலாம். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா வளையல் வாங்குறதுக்காக போறோம். இவனை கழட்டி விட்டு தான் போறோம், இவனை அண்ணன் வீட்டில் விட்டுட்டு தான் போறோம். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை கழட்டி விட போறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் இப்போ போயிட்டு இந்த பாருங்க இந்த பில்டிங் தான் அண்ணன் மேலே இருக்கேன், போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வளையல் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே ஜி ஃபேம், நம்ம ஏகேடி வந்துட்டோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ எஸ் இப்போ எடுத்துகிட்டு கிளம்புவோம். எங்கே நிற்கிறாங்க, உள்ளே போயிட்டாங்களா? உள்ளே போயிட்டாங்கன்னா இவங்களை தேடி பிடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் வெளியே நின்னாங்கன்னா நான் கூடயே ட்ராவல் பண்ணி போயிருக்கலாம். யாராவது மதிக்கிறாங்களா பாருங்கள் நம்மளை. ஏகேடி இன்றைக்கி கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அன்றைக்கி நல்ல ஒரு இது இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு எந்தத்தோடு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, எடுக்கட்டும். நம்ம லல்லிக்கு மட்டும் எதுவுமே தேவையில்லை. எங்கே உட்கார வச்சாலும் இந்த பிளாஸ்டிக்கை பார்த்துச்சுன்னு வச்சுங்க பிச்சு மேய ஆரம்பிச்சிடும் என் தங்க குட்டி. இவங்கெல்லாம் இங்கே பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ட தெரியுதா, பயங்கரமாக அவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதை பாருங்கள் யாருமே கண்டுக்கலையாம். என்னை ஏற்றி உக்கார விட நான் பிச்சு எடுத்துடுறேன்ங்குது நம்ம தாரி குட்டி. இல்லை தாரி குட்டிடா. யாரை முறைக்கிறீங்க? யாரையோ பார்க்குதாமா. நம்ம பட்டு தங்கத்தை வந்து பீரோவில் உட்கார வச்சாச்சு. அது ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு குவாலிட்டியெல்லாம் சரியாக இருக்கான்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வச்சு மூடிட போகிறோம். மூடிட்டோன்னே நமக்கு இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும், டேடி இந்த பெட்டு நல்லா இருக்குது, சாரி இந்த கபோர்ட் நல்லா இருக்குது, இது ஓகே தான் நமக்கு அப்படின்னு சொன்னோடனே போயிடலாம். இங்கே பாருங்கள் பட்டு தங்கம் பயமே இல்லை பாருங்கள், இதை போட்டு மூடி இருக்கோமேன்னு சொல்லி. லட்டுக்கு பயம் இல்லை. இங்கே பாருங்கள் கபோர்ட் நல்லா இருக்கா, இந்த கபோர்ட்டில் தான் உட்கார வச்சுருக்கோம். வாடா தங்கம், வா நம்ம ஓடிடலாம். வர மாட்டேங்குது. இவங்க ஷாப்பிங் இந்த பக்கம் பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம இந்த பக்கம் நிற்கும். வாடா லட்டு, வரல உன்னை உள்ளே வச்சு மூடிட்டான். இது காட்டு சிம்மு, காட்டிப்பா. என்ன எடுக்கிறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நீ எதுவும் எடுக்கலையா? என்ன எடுக்கிற? உங்களெல்லாம் நான் ஏவிஆர் சொர்ண மஹால் நகை கடை கூட்டு போகலாம் பார்த்தேன். பட் நீங்கள் கவரிங் தான் வேணுன்றீங்க. சரி எடுங்க, உங்கள் கஷ்டம் தான், எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடு நம்ம லட்டு கையில் வாங்குது பாரு. எது யூஸ் பண்ணியிருக்கேன்? ஃபீமேல் ஆடியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கப்பா, இது நல்லா இருக்கா இல்லையான்னு. இல்லை ஐயோ அடேங்கப்பா. ஸோ ஜி ஃபேம் ஏகேடிலேருந்து பக்காவா கிளம்பியாச்சு. நீ எதுக்கு இப்போ மூக்க மூடுற? ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்புவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ வேறு இடத்துக்கு போகணுமா? எங்க? குறிஞ்சியா? குறிஞ்சி ஸ்டோரு, குறிஞ்சி கவரிங் கடை. இப்போ புரியுதா? இப்போ வேற என்ன கடை சொன்னீங்க? அது என்ன கடை? குறிஞ்சி தானே? கல்யாண கவரிங் கடையா? ஜி ஃபேம் எங்களை நீங்கள் கடை வந்துட்டோமா? சொர்ணா மூடிதான் இருக்கு. போங்க அப்போ கிட்ட நடங்களேன். எங்க மென்டலு இப்போதான் சொல்ற. நீ சொர்ணாக்கு தானே போவேன்ன. சரி வாங்க போலாம். ஆஃப்ரீன் வா, ஆஃப்ரீன் வா. என்ன திங்க போறியா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைல்ல. இல்லை ஷாப்பிங்கை விட்டுட்டு முதல்ல திங்க போயிருக்க பாரியா, அங்கே தான் நீ நிற்கிற. உனக்கு வளையலோட செட்டு முக்கியம். சரி வா, சோறு தான் முக்கியம் இல்லை, என் லட்டுக்கு சோறு முக்கியம். வா போகலாம். கைஸ் அப்பனையும் பொண்ணையும் வெளியே விட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க வளையல் பார்க்கறதுக்காக. லல்லி நம்ம 2 பேர்த்தையும் வெளியே விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. இங்கே பாரு, நம்ம 2 பேர்த்தையும் வெளியே விட்டுட்டு போயிட்டாங்கடா. இங்கே பாடுறா, எவ்வளோ பாவமாக பார்க்குது. அதுக்கு பசியும் இருக்குது ப்ளஸ் தூக்கமும் இருக்குது. பின்னாடி செட்டு கடை தெரியுதா, பயங்கரமாக இருந்துச்சு. 2 செட்டு வாங்கினோம். அப்புறம் வந்து ஒரு பர்கர் செமையாக செஞ்சு கொடுத்தாங்க. 95 rupees வந்து ஆச்சு. நம்பர் கணக்கு பண்ணால் 5 ரூபாய், 5 ரியால். 5 ரியாலுக்கு அப்பப்போ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி சாப்பிடுவேன். லல்லி லட்டி இங்கே போகிறோமா சொல்லு. ஜி ஃபேமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே உள்ளே போகலாம். ஐயோ இடம்லாம் நமக்கு இல்லை, அவங்களாம் இல்லை, நம்மளுக்கு இடமே இல்லை கைஸ். எல்லாம் உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க வளையல்லாம். இவங்க எப்போ வெளியே வருவாங்களோ தெரியல. அது வரைக்கும் நம்ம இங்கே தான் போல இருக்குது ஆல்ட்டு. சரி ரைட்டு பார்த்துக்கலாம் கைஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவே மூடி இருக்கும், பார்த்துருப்பீங்க. உள்ளே பூந்து எல்லா கடை மூடுற வரைக்கும் நின்று நிதானமாக ஷாப்பிங். அது தெரியாது கடை மூடிச்சுல. மற்ற இல்லை நிறையா கடை திறந்து இருந்துச்சு. ஆனால் நிறைய கடை உண்மையிலே திறந்து இருந்துச்சு. அதான் வெளியவே கிளம்பி வராங்க. திஸ் இஸ் ஸோ சேட் ஆஃப் ஸ்வீட் ஆஃப் பேபி. சுஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அலப்பறை தாங்கலை. வண்டி நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓலாலாம் இருக்குது,
ஸோ இங்கேருந்து இப்போ இவங்க ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டு ராவடி பண்ணுறாங்க. ஸோ இதை வாங்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். மூஞ்சும் முகர கட்டியும் பாரு, மூஞ்சும் முகர கட்டியும் பாரு, மூஞ்சும் முகர கட்டியும் பாரு. அதுக்கு கேட்காது உள்ளே உட்காந்துட்டு. ஆனால் இவங்க வந்து எக்ஸ்பர்ட்ப்பா, வாயாஸ்டாலே கண்டுபிடிச்சிருவாங்க, அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டு. ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ ஃபைனலாக ஃப்ரைட் ரைஸ் வாங்க வந்திருக்கோம். 6 ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஸோ எஸ் வாங்கிட்டு போகலாம் வாங்க. ஸோ கேஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம பாப்பாக்கு வாங்கின ஐட்டம் எங்கப்பா? அடிப்பா அடி, லைட் எரியுமே. ஐயோ எங்கப்பா லைட் எரியல? ஆட்டினா லைட் எரியும். தாரிகிட்ட கொடு, தாரிக்கிட்ட கொடு. இல்லை விளையாடு 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 விளையாடுப்பா. சூப்பர். இது எவ்வளோ? 100 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரிக்குட்டிக்கு வாங்கியிருக்கோம். உடனே வாயில் வச்சு இது என்ன ஃப்ளேவர்னு டெஸ்ட் பண்ணி சொல்லிவிடும் நமக்கு. ஆமாம். ஸோ எஸ், நம்ம வண்டியில் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணிட்டோம். உட்காந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸ்டேரிங்கில் அந்த இது இருந்தது கவரை தூக்கி கடாச்சிட்டோம். பிடிக்கல நமக்கு, இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தச்ச மாதிரி இருக்கு பாரு. எங்களுக்கும் தான் உன்னை பிடிக்கல, தூக்கி வெளியே கடாச்சிட முடியுமா சொல்லு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, இன்னும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கல, அதுக்குள்ள நீங்க ஓவரா பேசுறீங்க. அப்படியே வண்டி மூவ் பண்ணிட்டு ப்ரோ ஃப்ரைட் ரைஸ் கேன்சல் அப்படின்ட்டு மூவ் பண்ணிட்டு போயிடுவேன். தயிர் சோறு லெமன் சோறு தான் சாப்பிடணும். அப்புறம் பின்னாடி லைட் இல்லையா, தயிர் சோறு அப்புறம் லெமன் சோறு தான் சாப்பிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லல்லி தயிர் சோறு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நைட்டு போட்டுருவோமா? அவசரப்பட்டு பேசுறாங்க. ஸோ ஜிஃபேம் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்காக எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களேன், எடுத்து போட்டிருக்காங்க. வேறு பெட்ஷீட் மாற்றணும். ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம புதுசு ஒன்று போட்டிருந்தோம், அது வந்து இப்போ இதாகிடுச்சோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்கள எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ என்னுடைய மனைவியும் அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்களே, போட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம தாரிக்குட்டிக்காக இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஐயா பார்த்தீங்களா, சாம ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. லப்பர் மாதிரி சிலிக்கான் மாதிரி இருக்கா, எடுத்து வாயில் போட்டு கட்டின்னு கட்டிக்குது. ஸோ எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீத்தர், இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அது விளையாடுற டாய்ஸ்லேயே இது வந்து நம்ம தாரிக்குட்டிக்கு ஒரு ஃபேவரட்டான டாய்ஸ். இதை வச்சு பயங்கரமாக விளையாடும். விளையாடுறத என்ன போட்டு கடிச்சு தள்ளும். அதுக்காக தானே இது. ஸோ அது இன்னொரு விளையாடும்போது நம்ம காட்டுறோம். ஓகே, ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களாம் ஏன்பா காட்டலன்னு கேட்காதீங்க, அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.